வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்மளுடைய பிரெயின் நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிரெயின் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பாடி செயல்பாடுகள் எல்லாமே நடக்கும். ஆனா அந்த பிரெயின் தன்னைத்தானே தின்னும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கொஞ்சமா அரிக்கிற ஒரு விஷயத்த பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? முழுசா ஒரு விஷயம் இருக்கும். அது ஏதோ ஒரு சில காரணங்களால அரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இந்த பிரெயின் தன்னைத்தானே அத அழிச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எதனாலனா, தூக்கம் இல்லன்னா. எந்த ஒரு மனிதன் தூங்காம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கானோ, அவனோட பிரெயின கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரெயினே சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஷ்ரிங்க் ஆயிட்டே போய்க்கிட்டு இருக்கும் பிரெயினோடைய சைஸு. அதோடைய பொட்டன்ஷியல் அப்படி போகும் அப்படின்னு கூட சொல்றாங்க. அதனால பிரெயின் இருந்தா மட்டும் போதாது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய செயல்பாடுகளும் சரியா நடக்கணும். ஆனா அது தூங்கலன்னா நடக்காது. அதனால தான் டெய்லியும் ஒரு 8 மணி நேரம் இல்லன்னா ஒரு 7 மணி நேரமாவது தூங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. டார்சான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அத படமா பார்த்திருப்போம். ஆனா ரியல் லைஃப் டார்சான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு தான் ஹூவாங் லாங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டார்சன் என்ன பண்ணியிருக்காருன்னா, 41 வருஷம் காட்டுக்குள்ளேயே தான் வாழ்ந்திருக்காங்க. ஈவன் இந்த வியட்நாம்ல ஒரு வார் நடந்துச்சு. பெரிய பெரிய பாம்ப்ஸ் எல்லாம் அந்த இடத்துல போட்டாங்க. 1973ல அந்த டைம்ல உடனே அங்கருந்து வேற வழி இல்லாம காட்டுக்குள்ள பதுங்குறதுக்காக ஓடுனாங்க அவங்க பேரண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம எப்படி டார்சான்ல பார்த்தோமோ, அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் அப்படியே கூட்டிட்டு போயிட்டு, அந்த பையன் அங்கேயே இருக்கக்கூடிய அனிமல்ஸ், செடி, கொடி, தாவரங்கள் இப்படின்னு அதெல்லாம் சாப்பிட்டு நல்லா பழகி இப்படியே 41 வருஷம் வாழ்றாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இது நிஜமாவே டார்சான்லேருந்து இன்ஸ்பயர் ஆனதா? அப்படின்ற மாரிலாம் நெறைய கேள்விகள் வரும். உண்மைய சொல்லப்போனா இந்த லைஃப் கொஞ்சம் கொடுமையானது தான். ஆனா, அவங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் இருந்ததாவும் 2013ல ரிட்டர்னுக்கு குடுக்கும்போது, அவங்க எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருந்தாங்க. அப்பதான் புரிஞ்சது காட்டுக்குள்ள வாழ்றது அவ்ளோ நல்லா இருக்குமா அப்படின்னு. நைட் டைம்லலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனாலும் ஏதோ ஒரு உருவம் இருக்கிற மாரியே உங்களுக்கு தெரியும். ஒரு ஃபேஸ் உங்களுக்கு தெரியும். இந்த மாரிலாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. குறிப்பா ஏதாவது பேய் படம்லாம் நீங்க பார்த்துட்டு நைட்டு தூங்கும்போது இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லன்னா நைட் நீங்க நடந்து வரும்போது, தண்ணி குடிக்கும்போதோ, இந்த மாதிரியான உங்களுக்கு படத்தோட ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியான சீன்ஸ் ஏதாவது நடக்கும்போது, இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆனா, அப்படி ஒரு ஃபேஸ கிரியேட் பண்றதே நம்மளுடைய பிரெயின் தான்னு சொல்றாங்க. ஃபேக்கா ஒரு ஃபேஸ அங்க உருவமே இல்லன்னாலும், இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வச்சு நைட் டைம்ல ஒரு ஃபேஸ ரெடி பண்ணி நம்மள பயமுறுத்தும். இது இப்படி நடந்துகிட்டே தான் இருக்கு. இது நம்மளும் ஐயோ! ஏதோ ஒரு ஃபேஸ் பார்த்த மாரி இருக்கே அப்படின்னு சொல்லி பயப்படுவோம். ஆனா, முழுக்க முழுக்க நம்ம ஆல்ரெடி நம்ம படத்துல பார்த்த ஏதாவது ஒரு சில காட்சிகள் ரொம்ப இம்பாக்ட் ஆயிருக்கும். அது ஏதோ ஒரு நம்ம பார்க்கும்போது, அந்த விஷயனோட ரிசம்பிளன்ஸா இருந்துச்சுன்னா, உடனே அதே மாதிரி நமக்கு தெரியறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால உங்க பிரெயின் தான் உங்கள ஏமாத்துது. சேஃபா இருங்க. நம்ம என்னதான் தூக்கத்துல இருந்தாலும், நம்மள யாராவது பார்த்துட்டு இருந்தாலோ, இல்ல நம்ம பக்கத்துல யாராவது நின்னுட்டு இருந்தாலோ, நம்மளுடைய பிரெயின் அத சென்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சென்ஸ் பண்றதுனால தான் சில டைம் நீங்க நைட் எந்திரிப்பீங்க. அப்படின்னா, என் ரூம்ல வேற யாருமே இருக்க மாட்டாங்களே, எப்படி நான் எந்திரிக்கிறேன்? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது கொஞ்சம் டவுட்டான ஒரு விஷயம் தான். இப்ப பேய் இருக்கா இல்லையா அப்படின்றது மேட்டர் கிடையாது. ஆனா யாராச்சும் உங்கள பார்த்துட்டு இருந்தாங்கனாலோ, இல்ல பக்கத்துல நின்னுட்டு இருந்தாங்கனாலோ, நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது கூட உங்களுடைய பிரெயின் சென்ஸ் பண்ணும். கோயிலுக்கு போனதும் நம்ம எல்லாருமே கண்டிப்பா வேண்டிட்டு பெல் அடிப்போம் இல்லையா? அப்படி நம்ம அந்த பெல்ல அடிச்சதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, நம்ம என்னென்னலாம் கேட்டோமோ அதெல்லாம் கடவுளுக்கு போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு நெனைப்பாங்க. ஆனா உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, லாஜிக்கல் திங்கிங்ல பார்த்தோம்னா, பெல் எல்லாமே நெறைய கோயில்ல காப்பர்ல தான் செஞ்சிருப்பாங்க. அப்படி நம்ம காப்பர்ல வைப்ரேட் பண்ணும்போது, உடனே சுத்தி இருக்கக்கூடிய மைக்ரோ பாக்டீரியாஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இறந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அதிலிருந்து நம்மள தற்காத்துக்கிறதுக்காக தான் இந்த காப்பர் பெல் அப்படின்ற ஒரு விஷயத்தையே கொண்டு வந்தாங்க. ஏன்னா கிரவுட் நெறைய பேர் வந்துட்டு போயிட்டுலாம் இருப்பாங்க. அப்போ மெயின் ஏரியால இந்த மாரி பெல் வைக்கும்போது, அது அடிக்கிறனால மைக்ரோ பாக்டீரியாஸ் எல்லாம் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சரவுண்டிங்ல இருந்துச்சுன்னா, அது எல்லாமே இறந்துரும் அப்படின்றது தான் முன்னாடி இருந்து இது ரிசர்ச்சா சொல்லியிருக்காங்க. பட் என்னதான் இது ரிசர்ச்சா சொன்னாலும், நம்ம கோயிலுக்கு போய் வேண்டுனதுக்கு அப்புறம் அந்த பெல் அடிச்சா தான் நமக்கு ஒரு திருப்தி.